இஞ்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மத மோதலை உருவாக்கும் நோக்கில் ஃபேஸ்புக் பக்கத்தில் அவதூறு கருத்து பதிவிட்டு காவல்துறைக்கு சவால் விடும் வகையில் தனது செல்போன் எண்ணை பதிவு செய்தவர் கைது செய்யப்பட்டார். நத்தம் வீரகோவில் தெருவைச் சேர்ந்தவர் சதாம் உசேன். இவர் நத்தம் மதுரை சாலையில் இருக்கும் ஒரு ஹோட்டலில் சப்ளையராக வேலை செய்து வருகிறார். இவர் தனது முகநூல் பக்கத்தில் மறைந்த ஹிந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் படத்தை அவதூறாக சித்தரித்தும் ஹிந்து மதம் குறித்து அவதூறு பரப்பும் விதமாகவும் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு திண்டுக்கல் மாவட்டத்தில் மத மோதலை உருவாக்கும் விதமாக இருப்பதாக ஹிந்து முன்னணி நத்தம் நகர பொதுச் செயலாளர் வெங்கடேஷ் பிரசாத் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சதாம் உசேன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது அவரது முகநூல் பக்கத்தில் மத மோதல்களை உருவாக்கும் நோக்கத்தில் பதிவுகள் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் தன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தனது செல்போன் எண்ணை பதிவிட்டுள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்த நத்தம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தால் நத்தம் பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர்.